Hello everyone. Once again, welcome to All-Rounder Patadari channel. Recently, நம்ம சேனல்ல Nissan Magnite ஓட launch event and review video போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த சில பேர் Nissan Magnite ஓட comparison video கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா இப்போ மேலே டிஸ்ப்ளே ஆகுற லிங்கை யூஸ் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்கை கொடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி Nissan Magnite currently இந்தியால இருக்கிற subcompact SUV segment கார்ஸான Kia Sonet, Hyundai Venue, Tata Nexon, Suzuki Vitara Brezza, Mahindra XUV 300, Ford EcoSportக்கு காம்படிட்டிவா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த எல்லா கார்ஸோட கம்பேரிசன் in terms of exterior and interior appearances, features, safety, powertrain, fuel and efficiency and price வச்சு பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் ஐகானையும் சேர்த்து தட்டி விடுங்க. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறமா கம்பேரிசனுக்கு போகலாம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் ப்ராப்பரான கம்பேரிசன் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. Nissan Magniteல பெட்ரோல் வேரியன்ட் மட்டும் அவைலபிளா இருக்கிறதுனால மற்ற கார்ஸ்லயும் பெட்ரோல் வேரியன்ட்ஸ் மட்டும் வச்சு கம்பேரிசன் பண்ணலாம். Nissan Magnite. Magniteோட எக்ஸ்டீரியர்ல பை ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. LED DRL, LED fog lamps, split LED tail lamps, electronic OVRM with turn indicators and முக்கியமா first in segmentல 360 degree camera view கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல பார்த்தா 8-inch touch screen infotainment system with Android Auto and Apple CarPlay அதுவும் wireless-ஆ கொடுத்திருக்காங்க. 7-inch TFT instrument cluster display, steering mounted controls, front and rear armrest, rear AC vents, automatic climate control, wireless charger, air purifier and JBL speakers optional-ஆ கொடுத்திருக்காங்க. சேஃப்டில ரெண்டு airbag driver and passenger-க்கு கொடுத்திருக்காங்க. Anti-lock braking system, electronic brake force distribution, electronic stability control, traction control system, vehicle dynamic control, hill start assist அப்படினு சொல்லிட்டு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. Nissan Magnite ரெண்டு என்ஜின் வேரியன்ட்ஸ்ல வருது. 1 லிட்டர் natural aspirated petrol engine and 1 லிட்டர் turbo petrol engine. அது கூடவே 5 speed manual transmission and 5 speed CVT gearbox ஆப்ஷன்ஸும் சேர்ந்து வருது. அடுத்தது Kia Sonet. கொரியன் கார் மேக்கரான கியா அவங்க ஃபர்ஸ்ட் கார் கியா செல்டோஸ்ல மோர் தென் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பார்த்துட்டாங்க. அடுத்து எல்லாரும் வெயிட் பண்ற ஒரு கியா மாடல் தான் சோனட். இந்த கியா சோனட்டோட எக்ஸ்டீரியர்ல LED ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRL இருக்கு, LED tail lamps, எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்கு, ஷார்க் ஃபின் ஆண்டனா, ரூஃப் ரெயில்ஸ், குரோம் ஃபினிஷ்டு டோர் ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பேரிசன் மாடல்ஸ்லயே இதுதான் பெரிய டிஸ்பிளே. 4.2 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. 7 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜர், இக்னிஷன், ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் புஷ் பட்டன், ஏர் பியூரிஃபையர்லாம் இருக்கு. சேஃப்டியில பாத்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டும் இருக்கு. இது இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரும் இருக்கு, ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட்டும் இருக்கு. Kia Sonet ரெண்டு என்ஜின் வேரியன்ட்ஸ்ல வருது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அண்ட் 1 லிட்டர் டர்போ என்ஜின். அது கூடவே 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் DCT டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் and 6 speed IMT intelligent manual transmission ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. Hyundai Venue. Hyundai Venueோட எக்ஸ்டீரியர்ல projector headlamp with LED DRL, projector fog lamp, LED tail lamps with crystal effect, electrical adjustable and foldable OVRM with turn indicators, electric sunroof, rear camera இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல 8-inch touch screen infotainment system with Android Auto and Apple CarPlay இருக்கு, rear AC vents இருக்கு, paddle shifter கொடுத்திருக்காங்க, front armrest with storage இருக்கு and 60-40 split rear seats கொடுத்திருக்காங்க. boot space இதனால நமக்கு இன்னும் பெருசா கிடைக்கும். in terms of safetyல 6 airbags கொடுத்திருக்காங்க for driver, passenger, sides and curtain. ABS இருக்கு, anti-lock braking system, ESC இருக்கு, electronic stability control, HAS இருக்கு, hill start assist, VSM இருக்கு, vehicle stability management. இது இல்லாம அதர் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்திருக்காங்க, ஏர் பியூரிஃபையர் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜர் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. Hyundai Venueோட என்ஜின் பாத்தீங்கன்னா Hyundai and Kia சிஸ்டர் கன்சர்ன்ஸ்ன்றதுனால ஒரே என்ஜினை தான் ஷேர் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். Tata Nexon. Tata Nexonோட எக்ஸ்டீரியர்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அண்ட் LED tail lamps கொடுத்திருக்காங்க. LED DRL,
adjustable OVRM with turn indicators, electric sunroof, rain sensing automatic wipers. இன்டீரியரில் 7-inch touchscreen infotainment system கொடுத்துருக்காங்க with Android Auto and Apple CarPlay. அடுத்து fully digital instrument cluster கொடுத்துருக்காங்க. steering mounted controlஸும் இருக்கு. rear AC vents, front and rear armrests கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு பார்த்தா 2 ஏர்பேக் கொடுக்குறாங்க for driver and passenger. ABS, EBD, ESC, ETC இதெல்லாமே சேஃப்டியில் இருக்கு. இது இல்லாமல் cruise control கொடுத்துருக்காங்க and tire pressure monitoring systemமும் இருக்கு. டாடா நெக்ஸானோட என்ஜின் பார்த்தா 1.2 லிட்டர் டர்போ என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 ஸ்பீட் AMTலையும் வருது. மஹேந்திரா XUV 300 XUV 300 எக்ஸ்டீரியரில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், LED DRL, fog lamps, பவர் ஃபோல்டபுள், OVRM with turn indicators, electric sunroof, front and rear skid plates, roof rails, front and rear parking sensors கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் 7-inch touchscreen infotainment system with Android Auto and Apple CarPlay with navigation இருக்கு. ஸ்டீரிங் மவுண்டட் ஃபோன் அண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டில் 3 ஸ்டீரிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட், நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன், ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப், புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. 60:40 ஸ்பிளிட் ஃபோல்டபுள் ரியர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 7 ஏர்பேக்ஸ் வருது ஃபார் டிரைவர், பேசஞ்சர், சைட்ஸ், கர்டன் அண்ட் யூனிக்கா ஃப்ரண்ட்டில் காலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ABS, EBD, Hill Start Assist, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் சேஃப்டியில் கொடுத்துருக்காங்க. XUV 300 என்ஜின் பார்த்தா 1.2 லிட்டர் டர்போ என்ஜின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. சுசுகி விட்டாரா பிரெஸா பிரெஸாவோட எக்ஸ்டீரியரில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அதுவும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், ரெயின் சென்சிங் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸில் 6 மோனோடோன் அண்ட் 3 டியூவல் டோன் ஆப்ஷன்ஸில் வருது. இன்டீரியரில் 8.1-inch touchscreen infotainment system கொடுத்துருக்காங்க வித் Apple CarPlay and Android Auto. இக்னிஷன், ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப், புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரியர் ஆர்ம்ரெஸ்ட், க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு. சேஃப்டியில் 2 ஏர்பேக் ஃபார் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. விட்டாரா பிரெஸோட என்ஜின் பார்த்தா 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் இருக்கு. ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் எக்ஸ்டீரியர் லுக்கில் பார்த்தீங்கன்னா HID ஹெட்லாம்ப், ஃபாக் லைட்ஸ், எலக்ட்ரிக் சன்ரூஃப், ரெயின் சென்சிங் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ரியர் கேமரா அண்ட் OVRM வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸில் 7 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இன்டீரியரில் 8-inch touchscreen infotainment system with Apple CarPlay and Android Auto கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இக்னிஷன், ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப், புஷ் பட்டன், ஃப்ரண்ட் ஆர்ம்ரெஸ்ட், பேடல் ஷிஃப்டர், க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோலும் இருக்கு. சேஃப்டியில் 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் டிரைவர், பேசஞ்சர், சைட்ஸ் அண்ட் கர்டன். ABS and EBD கொடுத்துருக்காங்க. ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஈகோஸ்போர்ட்டோட என்ஜின் பார்த்தா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் வித் 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் ட்ரெயின் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே நிசான் மேக்னைட், கியா சோனட் அண்ட் ஹியூண்டாய் வென்யூவில் 2 என்ஜின் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற மாடல்ஸில் சிங்கிள் வேரியன்ட் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர்ஃபுல்லான என்ஜின்னு பார்த்தா அது ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட்டோட என்ஜின் தான். அண்ட் மஹேந்திரா XUV 300 என்ஜின் தான் ஹையர் டார்க்கை கொடுக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்த்தா நிசான் மேக்னைட் தான் அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. நிசான் மேக்னைட்டோட 1 லிட்டர் மேனுவல் டர்போ பெட்ரோல் என்ஜின் 20 km/லிட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்க எல்லா மாடல்ஸ்லையும் பேஸ் வேரியன்ட்ஸில் இருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் கம்பேரிசனில் பார்த்தா நிசான் மேக்னைட் தான் இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் 4.99 lakhs. இதுக்கு முன்னாடி சப் காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் லோவஸ்ட் ப்ரைஸ் கியா சோனட் தான் இருந்துச்சு. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6.71 lakhs. நிசான் மேக்னைட் கியா சோனட்டோட ப்ரைஸை விட 1.72 lakhs லெசர் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸில். 31 டிசம்பருக்கு அப்புறம் நிசான் மேக்னைட்டோட ப்ரைஸ் 5.54 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் நிசான் மேக்னைட் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஜென்ரல் டேர்ம்ஸ் கம்பேரிசன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. என்கிட்ட எதனா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் இல்லைனா எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆல்ரவுண்டர் பட்டதாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.